பூ விற்று இவ்வளவு லாபமா? இளம்பெண்ணின் செம்ம மாஸ்டர் பிளான். உட்கார்ந்து யோசித்து ஒரே வருடத்தில் லட்சமாக வாரி குவித்த சூப்பர் மாஸ்டர் பிளான் 300 கோடி மதிப்பு உள்ள நிறுவனமாக மாற்றி வேற லெவல் பிசினஸ். கடந்த 2019ஆம் ஆண்டு நிதி குப்தா மற்றும் அனுஜ் பாகத் என்ற இருவரும் இணைந்து ஷேட்ஸ் ஆஃப் ஸ்பிரிங் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினர். அதாவது அவர்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பூக்களை வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் திட்டத்தை வலைதளத்தில் வெளியிட்டு வந்தனர். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதால் அதன் தன்மையை கொஞ்சமும் இழக்காமல் புத்தம் புது மலராகவே அவர்களிடம் இருக்கும் என்பது அவர்கள் வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் தக்க வைத்திருக்கும் அந்த நிறுவனத்தின் தாரக மந்திரம். வலைதளத்தில் பார்த்த ஏராளமான விவசாயிகள் அவர்களை அணுகி பூக்களை நேரடியாக நல்ல லாபத்திற்கு விற்க தொடங்கினர். ஃப்ரெஷ்ஷான பூக்களை வாங்க விரும்புபவர்கள் இவர்களிடம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும். வாராந்திரம் மற்றும் நாள்தோறும் என்ற வகையில் சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கு பூக்கள் அவர்களது இடத்திற்கே டெலிவரி செய்யப்படுகின்றது. அறுவடை செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் டெலிவரி செய்யப்படுவதால் பூக்கள் 7 நாட்கள் வரை புதியதாகவே இருக்கிறது என்று அந்த நிறுவனத்தினர் தகவலை வெளியிட்டுள்ளனர். இவர்கள் இது போல 500க்கும் அதிகமான வகை பூக்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே சென்று டெலிவரி செய்கிறார்கள். அலங்காரத்திற்கு தேவையான பூக்கள், பிறந்த நாள், வளைகாப்பு, திருமண நிகழ்ச்சி, வீட்டு கிரக பிரவேசம், பல கோவில் விசேஷங்கள் என அனைத்திற்கும் தேவையான பூக்களை இவர்கள் சப்ளை செய்து வருகிறார்கள். இந்த தொழிலை தொடங்கிய முதல் ஆண்டில் இவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. 2021-22ஆம் நிதி ஆண்டில் வருவாய் 9 கோடி ரூபாய் உயர்ந்தது என்று தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்பவர்களின் எண்ணிக்கையும் பல்வேறு நிறுவனங்களும் இவர்களிடம் பூக்களை வாங்க தொடங்கிவிட்டதால் படிப்படியாக இவர்களது வருவாய் அதிகரித்தது. தற்போது அந்த நிறுவனத்தின் மதிப்பு 300 கோடி என தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் தங்களது ஸ்டார்ட் அப் தொடர்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முன்னணி தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று தங்களுக்கு இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு செயல்படுத்துவதற்கு 3 கோடி ரூபாய் முதலீடு வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இந்த நிறுவனம் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு குறைவு என கருதி அப்போது நிராகரித்து விட்டனர். ஆனால் தற்போது கடின முயற்சியால் அந்த நிறுவனம் 300 கோடி மதிப்பு கொண்ட நிறுவனமாக உருவெடுத்திருக்கிறது. தற்போது சென்னை, ஹைதராபாத், மும்பை, பெங்களூரு ஆகிய நகரங்களில் டோர் டெலிவரி செய்து வருகிறது அந்த நிறுவனம். பல பொக்கே ஷாப்களிலும் இவர்களிடமிருந்துதான் பூக்கள் பெறப்படுவதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. மேலும் தங்களது இணையதளத்தின் வாயிலாகவும் அவர்கள் பொக்கே, கிஃப்ட் பாக்ஸ் ஆகியவற்றை தயார் செய்து விற்பனையையும் தொடங்கியுள்ளனர்.